மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்ன தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் பாருங்கள். அது எல்லா லேடிஸ்க்குமே தெரியும். அதுதான் நானுமே டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் கார்ன் இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன். ஸோ அதை வச்சு நம்ம கார்ன் சூப் பண்ணலாம். நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா அது செஞ்சு கொடுப்பாங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப க்யூரியாசிட்டியாக வெயிட் பண்ணுவேன். ஐயோ, கார்ன் இன்றைக்கி வாங்கியாச்சு, ஸோ நம்ம வீட்டில் பண்ணலாம், அம்மா பண்ணி வச்சுருப்பாங்க கார்ன் சூப் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் ரெசிபி சொல்கிறேன் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் வந்து ஒரு 50 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் இங்கே பெருசாக இருக்கிறதுனால குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் க்ரீன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரெட் அந்த மாதிரி என்ன கலர்ஸில் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் வாங்கினேன் எதனாலனா ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அது இருந்துச்சு, அதை கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆனியன். இதை நம்ம சாப் பண்ணி இதை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஈஸியான டிஷ்ஷு. ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அங்கே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம கலர்ஃபுல் கேரட் எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சூப் சைஸ்க்கு நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாமே மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குட் ஃபார் ஹெல்த்து. எங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நான் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். பீன்ஸ் நான் வாங்கியிருந்தேன், அதையுமே நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நான் சாம்பாருக்கு தான் வாங்கியிருந்தேன். சரி, சோளம் வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கரண்டி கீழே விழுந்துடுச்சு, அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணேன். சால்ட் வந்து எனக்கு எப்போதுமே ஒரு பயமாகவே இருக்கும், அதிகமாக போட்டுருவோமோ அப்படின்ட்டு. அப்புறம் கார்ன் வந்து நான் வந்து ஒன்றா தனித்தனியாக எடுத்து அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து இந்த ஸ்வீட் கார்ன் ரொம்ப ஹார்ஷாக கட் பண்ணாமல் நீங்கள் கையால் உதுத்தாலும் சரி, கொஞ்சம் நைஃப் வச்சு கட் பண்ணாலும் தனியாக வந்துடும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிட்டு, நான் சோயா சாஸ் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன், நான் அதுவுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சோயா சாஸ் எதுக்குன்னா ஃப்ளேவருக்காக, இல்லைனா வந்து ரொம்ப பச்சை ஸ்மெல் அந்த மாதிரி கூட வரும். அது உங்களுக்கு ஓகேனா அது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் தான் இதில் வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்னால் இது மட்டும்தான். சூப்புக்கு பெப்பர் தான் இன்க்ரீடியண்ட் மெயின். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு பெப்பர் வந்து ரொம்ப காரமாக வேணும்னா அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் எனக்கு கொஞ்சம் தூக்கலாக காரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வின்டரில் ஸோ காரமாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சா, சரி நான் காரமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி, எல்லா வெஜிடபிளோட அந்த தண்ணி வாட்டர் இருக்கும்ல அது எல்லாமே சேர்த்து கரெக்டாக வந்துடும். அடியில் கருகெல்லாம் விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை வெஜிடபிள்ஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். திருப்பி இன்னொரு 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து புளிப்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டொமேட்டோனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எல்லாத்துலேயுமே சாஸ் வச்சு தான் ஆட் பண்ணி சாப்பிடுவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே சூப்புக்கு கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு கெமிக்கல்னு நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்துச்சு. இதுதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் ஆக்சுவலாக தோசையும் சூப்பும் சாப்பிட்லான் இருந்தோம். பட் அந்த சூப்பே ஃபுல்ஃபில் ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சரியான ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதை விட ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. சரி நானுமே எனக்கு சர்வ் பண்ணிக்கிட்டேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம 5 மினிட்ஸ் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். டாட்டா.